அதிகாலையிலே ஆண்டவரோடு கூட ஆரம்பிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அதிகாலை தோறும் ஆண்டவருடைய கிருபை புதிதாக இருக்குதுன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளுக்கு தேவையான ஆண்டவர் புதிய கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு முன்பாக எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? அன்புள்ள சுவாமி, நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில தகப்பனை நீரே ராஜரீகம் பண்ணுவீராக, நீரே ஆளுகை செய்வீராக. ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் நாமமே மகிமைப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் வேலைகள், ஆராதனை வேலைகள், ஜெபக்குறிப்பு வேலைகள், செய்தி வேலைகள், எல்லா வேலைகளையும் கர்த்தர் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்தி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் என்று சொல்லி எல்லாரும் கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி பலி செலுத்தலாமா? அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான், இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி, எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி, இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி, எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான், இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான், இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான், இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா
உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா உங்களுக்கு தான் இயேசு. அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு. அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு. அப்பா அப்பா உங்களுக்கு தான் உங்களுக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, பரிசுத்தர் 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 என்று சொல்லி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி கேராபீன்களும் சேராபீன்களும் துதித்துக் கொண்டிருக்கிற வேளையில 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்துக் கொண்டிருக்கிற வேளையில நாம் ஆண்டவரை துதிக்கிற போது துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவரை எல்லாரும் எழுந்திருந்து, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, இந்த காலை வேளையில நான் ஆராதனை உமக்கே ஆண்டவரே, என்னுடைய ஆராதனை உமக்கே ஆண்டவரே என்று சொல்லி உந்தன் சிறுகளின் நிழலில் என்றென்று என்னை மகிழ செய்த ஆண்டவர், இந்த காலை வேளையில என்னை மகிழ செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி அப்பா நாமத்தை மகிழ்ச்சியோடு பாடி மகிமைப்படுத்தலாமா? ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் துணையாளி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் துணையாளி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? ஆமே சுவாமி, வானத்திலையும் பூமியிலையும் உமக்கொப்பான ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. செங்கடலை பிளந்த தேவனீர் ஒருவரே ஆண்டவரே. யோர்தானை பின்னிட்டு போக பண்ணின தேவனீர் ஒருவர் ஆண்டவரே. எரிகோவை கோட்டையை இல்லாமல் தகர்த்து போட்ட தேவனீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. தகப்பனே, உங்க ஜனங்களுக்காக தகப்பனே ஏசுவாமி, தேவ தூதர்கள் உண்ணும் உணவை, வானத்தின் தானியத்தை தகப்பனே மன்னாவை 40 வருஷமும் ஒரு நாளும் குறைவில்லாம தகப்பனே 20 லட்சம் ஜனங்களுக்கு மேல ஜனங்களுக்கு போஷித்த என் தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வல்லமை மாட்சிமை உள்ளவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த 40 வருஷமும் தகப்பனே அவங்க பாத ரட்சைகள் தேர்ந்து போகல, வஸ்திரங்கள் பழசாகல தகப்பனே. ஏசுவாமி, பகல்ல மேக ஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பமா தகப்பனே நீர் கூடவே வந்தீங்களப்பா. நீங்க கூடவே இருந்தீங்களா ஆண்டவரே. அதிசயமாய் அற்புதமாய் ஜனங்களை நடத்தின தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எகிப்துல தகப்பனே கோசேன் பட்டணத்துல ஒரு சேதமும் அணுகாம உங்க பிள்ளைகளை பாதுகாத்தது போல தகப்பனே இந்த நாளிலேயும் எங்களை ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு இந்த நாளில் எங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து சுமந்து எங்களை காத்து வந்திருக்கிற நல்ல தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா தூயவரே, எங்கள் துணையாளரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே வல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் நினைவாகவே இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எனக்காக யாவற்றையும்
யாவையும் செய்து முடிக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. யூத ராஜ சிங்கமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்காக வெற்றி கொடி பிடிக்கிற யெகோவா நிசியே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எபினேசரே இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்ரோயே எங்களை காண்கிற தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்சடாய் சர்வ வல்லமை உள்ள தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். யெகோவா ஈரே எல்லாம் எங்க வாழ்க்கையில பார்த்து கொள்கிற தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஷம்மா எங்களோடு கூட இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். யெகோவா ஷாலோம் சமாதானத்தை எங்களுக்கு கொடுக்கிறவரே. இந்த உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் சொன்ன ஆண்டவர் சமாதான பிரபு, சமாதான காரணர் தகப்பனே. உங்க சமாதானத்தை இந்த நாள் எங்களுக்கு கொடுத்து நடத்தி வருகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம். வல்ல தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஏசப்பா உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரேமே நாங்கள் துதிக்கிறோம். அல்வாவும் உமேகாவும் ஆனவரேமே நாங்கள் துதிக்கிறோம். முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறவராகவே இருக்கிற நாமத்தை உடையவரேமே நாங்கள் துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவேமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரேமே நாங்கள் துதிக்கிறோம். ஏக சக்கராதிபதியேமே நாங்கள் துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிநிடத்தில் வாசம் பண்ணுகிறவரேமே நாங்கள் துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனேமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலையில் உங்க சமூகத்தில் வந்து நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா, உண்மை துதிக்கிறோம் ஐயா, உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உண்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக கல்வாரியில கடைசி சொட்டு இரத்த வரைக்கும் சிந்தின தெய்வமே தகப்பனே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே வாய் திறவாத ஆட்டை போல இருந்தீரே உம்மை நோக்கி பார்த்துமே நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் பட வேண்டிய காயங்களை எங்களுக்காக நீர் ஏற்றுக்கொண்டீரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களுக்காக எங்கள் மீறுதலுக்காக நீர் அடிக்கப்பட்டீர், நீர் நொறுக்கப்பட்டீர். எங்கள் கைகளினால் செய்த பாவத்திற்காக உங்கள் கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது சுவாமி. எங்கள் கால்களினால் செய்த பாவத்திற்காக உங்கள் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது சுவாமி. எங்கள் சிந்தனையினால் செய்த பாவத்திற்காக தகப்பனே உங்கள் தலையில் முள்முடி சூடப்பட்டதப்பா. எங்கள் இருதயத்தினால் செய்த பாவத்திற்காக உங்கள் விழாவில் தகப்பனே ஈட்டியால் குத்தப்பட்டது ஆண்டவரே. கடைசி சொட்டு இரத்த வரைக்கும் எங்களுக்காக சிந்தினீர் ஐயா. உங்கள் முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம்போல் ஆனதுன்னு விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும்படி வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக தகப்பனே நீர் தொங்கினீர் ஐயா. அந்த சிலுவை காட்சியை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலையில் எங்களை ஒரு விஷயங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கொள்கதாவில் நீர் சிந்தின அந்த இரத்தத்தால் எங்களை ஒரு விசை உச்சன் தலைமுதல் உள்ளம் கால் வரைக்கும் கத்தாவே நீர் கழுவுவீராக, நீர் கழுவுவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உங்கள் பாதப்படியில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படி நின்றவன்றமாக நாம் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். மத்திய அமெரிக்காவின் ஏழ்மையான நாடான நிகரகுவா தேசத்தின் ரட்சிப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நைஜீரியாவில் ஏற்பட்ட மோசமான சாலை விபத்தில் 21 விளையாட்டு வீரர்கள் பலியாகி உள்ளனர். இவர்களது குடும்பத்தின் ஆறுதலுக்காக 2 தேசத்திற்காக, நிகரகுவா தேசத்தின் ரட்சிப்பிற்காக, நைஜீரியாவில் ஏற்பட்டுள்ள அந்த விபத்திற்காக எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசுவாமி, மத்திய அமெரிக்காவின் ஏழ்மையான நாடான இருக்கிற நிகரகுவா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் நீங்கள் சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறீங்கப்பா. அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை கர்த்தர் நீர் ரட்சிப்பீராக. நைஜீரியாவில் ஏற்பட்டுள்ள தகப்பனே அந்த விபத்தில் 21 விளையாட்டு வீரர்கள் பலியாகி இருக்கிறாங்கப்பா. அவங்க குடும்பத்திற்காக தகப்பனே, அவங்க இழந்து தவிக்கிற ஊருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவங்க ஒவ்வொருவருக்கும் சகலவித ஆறுதலின் தேவன் தாமே ஆறுதல் செய்வீராக. தகப்பனே, இதே போல சாலை விபத்துகள் எதுவும் நடக்காதபடி கர்த்தாவே நீர் காத்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் கங்கை நதி கரையில் காணப்படும் அகோரிகள் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஏசுவாமி, தகப்பனே ஏசுவாமி, பணித்தலங்களில் நமது ஊழியர்களை
ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர் கரங்களால் நடந்த அற்புத அடையாளங்கள் தகப்பனே சுவாமி, எங்கள் விஎம்எம் ஊழியர்கள் நிமித்தமாக, எங்கள் தோழமை ஊழியர்கள் நிமித்தமாக, எங்கள் தெவராட்கள் ஊழியர்கள் நிமித்தமாக தேவனே உங்கள் வசனத்தை இந்த நாட்கள் நீர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பணித்தளத்தில் இன்றைக்கு நடைபெறுகிற வீட்டு ஜெப கூட்டங்களில் ஆண்டவர் பலத்த கிரிகள் நீங்கள் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜூன் மாதம் முழுவதும் தகப்பனே எங்கள் பணித்தங்களை திட்டமிட்டுள்ள அனைத்து ஊழியங்களும் நேர்த்தியாய் கர்த்தர் நடத்தி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷனரி பயிற்சி மையம் தகப்பனே எங்கள் பணித்தலங்களை கட்டப்படவும், அதற்கான தேவைகள் சந்திக்கப்படவும் தகப்பனே, அதற்குண்டான சுவாமி அப்பா எல்லா அப்ரூவல் எல்லாம் சீக்கிரத்தில் வாங்கப்படவும் தகப்பனே, வழி வாசல்களை கத்தர் திறந்தருளுவீராக. அதில் சுவாமி இன்னும் பல லட்சம் ரூபாய் தேவைகளை கத்தர் நீர் சந்திப்பீராக. சுவாமி இன்று ஆந்திர பணித்தளத்தில் நடைபெறும் தகப்பனே சுவாமி அப்பா சுவாமி புதிய ஆலய விழாவிற்காக, திறப்பு விழாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அங்கு பிரசன்னராய் நீர் வருவீராக தகப்பனே. சுவாமி அங்கு வருகிற எல்லா ஜனங்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த ஆலய கட்டுமானத்திற்கென்று தகப்பனே கொடுத்த ஒவ்வொரு கரத்தை கத்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆலயத்திலிருந்து செய்யப்படுகிற ஜெபத்துக்கு கத்தர் ஆம் என்றும் ஆமேன் என்று கத்தர் பதில் தருவீராக தகப்பனே. கத்தர் சுவாமியின் அநேக ஆலயங்களை தகப்பனே எங்கள் மூலமாக கட்டி கொடுக்க கத்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஈவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற எல்லா ஜனங்களின் தேவைகளை கத்தர் சந்தித்து ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆமேன் வில்லேஜ் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மோட்ச பயண பத்திரிகைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. சுவாமி எங்கள் வில்லேஜ் டிவிக்கு தேவையான தகப்பனே சுவாமி அப்பா தகப்பனே எல்லா தேவைகளை கத்தர் சந்திப்பீராக. இன்னும் ஞானம் உள்ளவர்களை தகப்பனே சுவாமி எங்கள் அந்த மீடியா டீமில் கத்தர் அழைத்து வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது இருக்கிற ஊழியர்களை கத்தாவை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெசலேலுக்கு அளிக்கப்பட்ட அந்த கிருபைகள், அந்த ஞான வரங்கள், அந்த ஆவியானுடைய கிருபைகள் தகப்பனே எங்கள் மீடியாவில் செயல்படுகிற தகப்பனே ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும் என்று சொல்லி தகப்பனே நாங்கள் எல்லாரும் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அந்த மீடியாவுக்கு தகப்பனே வாங்கப்பட வேண்டி இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாங்குவதற்கு கத்தர் எங்கள் கைகளை கத்தர் திடப்படுத்துவீராக தகப்பனே. டாட்டாஸ் கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் எல்லாம் மாறும்படி கத்தர் உதவி செய்வீராக. இன்னும் சுவாமி சன் டைரக்டில், ஏர்டெல்ல தகப்பனே, டிஷ் டிவியில் தகப்பனே எல்லா சேட்டலைட் டிவிகளிலேயும் தகப்பனே எங்களுடைய சேனல் ஒளிபரப்பாகும்படி தகப்பனே பல லட்சம் ரூபாய்கள் அந்த தேவைகள் எல்லாம் கத்தர் நீர் சந்திப்பீராக. பரலோகத்தின் தேவனேமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாள்லையும் தகப்பனே ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு பேசுங்க. நாங்கள் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேடி வந்த ஜனங்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதத்தை செய்கிற ஆண்டவர், இந்த நாள்லையும் அவரை தேடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்து அவருடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து கர்த்தர் அனுப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 20வது வசனம். நெகேமியா 2:20. இந்த வசனத்தை எல்லாரும் மறுபடியும் சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோவென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கு நெகேமியா அங்கு எருசலேமில் கர்த்தருடைய தேசத்தில் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது என்கிற இந்த செய்தியை கேட்டு பாரப்பட்ட இந்த தேவ மனிதர் சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த காலை வேளையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பரலோகத்தின் தேவனானவர் எந்த காரியம் கைகூடி வந்துடாதா, இது கிடைச்சிராதா அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த காலை வேளையில் அந்த காரியத்தை நமக்கு கைகூடி வர பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு சங்கடம் கொடுக்கிற சன்பல்லாத்தும் தொந்தரவு கொடுக்கிற தொபியாவும்
அலங்கத்தை கட்டுவதற்கு இடையூறாக சத்துருக்களாக அங்கே எழும்பி வருகிற போது இங்கு நெகேமியா சொல்லுகிறார், இதில் உங்களுக்கு பங்கும் இல்லை பாத்திரமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, நெகேமியா ஜெபத்தினாலும் பாரத்தினாலும் நிறைந்து ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்யணும்னு சொல்லி துடிக்கிற ஒரு தேவ மனிதர். அந்த தேவ மனிதர் ஆண்டவருக்காக இந்த இடிந்து கலக்கிற இந்த அலங்கத்தை ஏதாயிலும் செய்யணும்னு சொல்லி பிரயாசப்படுகிற தேவ மனிதர். அந்த நாட்களில் பாபிலோனில் 70 வருஷமாக அடிமைத்தனத்திலிருந்து வந்த ஜனங்கள். அங்கு முதலாவது செருபாபேல் ஒரு டீமாக அவங்க பாபிலோன்லேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்தால எஸ்ரா தலைமையில் ஒரு டீம் பாபிலோன்லேருந்து கிளம்பி போகிறாங்க. இவங்கெல்லாம் கிளம்பி போய் அங்கு செருபாபேல் தலைமையில் அங்கு தேவனுடைய ஆலயம் அங்கு கட்டப்படுகிறது. தேவனுடைய ஆலயத்தை கட்டின அவர்கள் தேவனுடைய அலங்கம் தேசத்தில் இடிந்து கிடக்கிறத குறித்து எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் எந்த விதமான ஒரு பாரமும் இல்லாமல் இருந்த அந்த தருணத்தில் தான் நெகேமியா இந்த காரியத்தை குறித்து அவர் கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட மாத்திரத்தில் பாரப்படுகிறார். பாரப்பட்ட மாத்திரத்தில் செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்போ செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் இங்கு சொல்லப்பட்டது போல கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இடிந்து கிடக்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் பரலோகத்தின் தேவனானவர் மறுபடியும் எடுத்து புதுப்பிக்கும்படியாய் செப்பனிடும் ஆண்டில் இந்த நாளில் செப்பனிடும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கனியுள்ள மரத்துக்கு தான் என்ன வரும்? கல்லெறி வரும். ஆமாம், கனி இல்லாத மரத்துக்கு யாரும் சும்மா போய் என்ன செய்ய மாட்டாங்க, இலைக்கு போய் என்ன செய்ய மாட்டாங்க, கல் எறிய மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கு ஆண்டவருக்காக செயல்பட துடிக்கிற இந்த நெகேமியாவுக்கு ஒரு தொபியாவும் ஒரு சன்பல்லாத்தை என்ன செய்கிறாங்க, வார்த்தை என்கிற கல் என்ன செய்கிறாங்க, எரிகிறார்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேகர் வார்த்தை என்கிற கல்லை என்ன செய்யலாம், நேரடியாக அவங்க கல்லை தூக்கி எரியாட்டியும் வார்த்தை என்கிற கல்லை தூக்கி என்ன செய்யலாம், எரியலாம். ஆனால் இந்த சன்பல்லாத்தை குறித்து இந்த தொபியாவை குறித்து அவங்கள கேர் பண்ணாமல் கர்த்தருடைய காரியத்துக்குன்னு சொல்லி முன்னாடி சென்று கொண்டு இருந்த இந்த நெகேமியாவை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், முன்பாக உதாரணமாக நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 40வது வசனத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, எலியா கர்மேல் பர்வதத்தில் அவர் மேல் ஏறி போகிறார். போகும்போது பெருமலையை பார்ப்பதற்காக அவர் ஏறி போகிறார். ஏறி போகும்போது அவாய்ட் பண்ண வேண்டிய நபர்களை அவாய்ட் பண்ணுகிறார். சேர்த்து கொள்ள வேண்டிய நபர் என்ன செய்கிறாரு, சேர்த்து கொள்ளுகிறார். அங்கு ஆகாப்பு நிற்கிறாரு. ஆகாப்பு அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ போஜனம் பண்ண போ என்று சொல்லி ஆகாப்பை அனுப்பிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நபரை பார்த்து, நீ என்னோட கூட என்ன செஞ்சு வா அப்படின்னு என்ன செய்கிற, என்னோட கூட நீ ஏறுங்கிறாரு. ஆகாப்பை பார்த்து நீ சோறு திங்க போங்கிறாரு. பக்கத்தில் இருந்தவனை பார்த்து என் கூட ஏறுங்கிறாரு. நெகேமியா 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் கர்த்தாவே காரியத்தை கைகூடி வர பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு நெகேமியா. அதே நெகேமியா 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் எங்கள் தேவன் எனக்கு என்ன செய்வார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லி விசுவாச அறிக்கை இடுகிறார். அதே நெகேமியா 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் கர்த்தர் எங்களுக்கு கைகூடி வர பண்ணினார், கர்த்தருடைய கரத்தினால் இந்த காரியம் எங்களுக்கு கைகூடி வந்தது என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, நெகேமியாவுடைய வாழ்க்கையில் முதல்ல அழுகிறார், ஜெபிக்கிறார். கர்த்தாவே உங்கள் கரத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வர பண்ணுங்க, அலங்கம் கெட்டப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கன்னு சொல்லி முதல்ல ஜெபிக்கிறார். 2வது, நான் சொல்ல வேண்டிய நபர்கிட்ட சொல்லிட்டேன், நான் சொல்ல வேண்டிய நபர்கிட்ட நான் கொண்டு போய் சேர்த்துட்டேன்னு சொல்லி விசுவாச வார்த்தையாய் கர்த்தர் எனக்கு கைகூடி வர பண்ணுவார் என்று மற்றவரிடத்தில் வந்து அறிக்கை பண்ணுகிறார், விசுவாச அறிக்கை பண்ணுகிறார். ஆண்டவர் இவருடைய அழுகையையும் விசுவாச அறிக்கையையும் பார்த்து 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் கைகூடி அவருக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எதற்கெல்லாம் அழுதோமோ, எதற்கெல்லாம் ஜெபித்தோமோ, எதெல்லாம் தேவனிடத்தில் தெரியப்படுத்தினோமோ, அது ஊழியத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், குடும்பத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், பொருளாதாரத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், வியாபாரத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், சமாதானத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், ஆத்தும அறுவடைக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், எழுப்புதலுக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம். நம்ம எந்த காரியத்தெல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோமோ, ஜெபித்திருக்கிறோமோ, அவர் சன்னிதானத்தில் அழுதிருக்கிறோமோ, அவர் கைகூடி வர பண்ணும் என்று எந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் ஜெபித்திருக்கிறோமோ, அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார்னு சொல்லி விசுவாச அறிக்கையிடுகிற போது அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 விதமான கூட்டம் அந்த தேசத்தில் இருக்கிறாங்க. ஒன்று, பார்த்தும் பாரப்படாத ஒரு கூட்டம், பாதிப்பை கேட்டு பாரப்படுகிற ஒரு கூட்டம், பாரம் உள்ளவனோடு தோள் கொடுக்கும் ஒரு கூட்டம். 3 விதமான கூட்டம் இந்த அலங்கத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தின கூட்டத்தில் 3 கூட்டம் அங்கே இருக்கிறாங்க. முதல் கூட்டம் நம்ம பார்த்தோம், பார்த்தும் பாரப்படாத ஒரு கூட்டம். நல்லா கவனிங்க, அந்த தேசத்தில் தான் இருக்கிறாங்க, கண்களால் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அங்கு இடிக்கப்பட்ட ஆலயத்தை கட்டி முடித்த செருபாபேல் நாட்களில் கூட இருந்தவர்கள், செருபாபேல் மரித்து போன பிற்பாடு அங்கு அவர்களுக்குள்ள அந்த ஒரு பாரம் இல்லை, அவர்களுக்குள்ள அந்த ஒரு தாக்கம் இல்லை. அவர்கள் தங்களுடைய வீடு, தங்களுடைய தோட்டம் என்று சொல்லி, தங்களுடைய நிலம் என்று சொல்லி தங்களுக்கு உண்டான காரியத்தை பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் தேசத்தில் அலங்கம் இடிப்பட்டதை குறித்து அவங்களுக்கு எந்த விதமான பார்த்தும் பாரப்படாத ஒரு கூட்டமாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அதை போலத்தான் நாமும் அநேக நேரத்தில் என்ன செய்கிறோம், பார்த்தும் பாரப்படாத ஒரு கூட்டமாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். நல்லா கவனிங்க, நம்மளை நாமே நம்ம நிதானித்து அறிந்து கொள்ளலாம். இப்போ நமக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி ஒரு பெரிய பல லட்ச தேவை என்ன செய்யுது இருக்குது. ஆமாம், நம்ம பிள்ளைக்கெலாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசையும் நமக்கு என்ன செய்யுது இருக்குது. ஆனால் அந்த பல லட்ச ரூபாய் தேவைக்காக இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தது போல பார்த்தும் அதை குறித்து பாரமில்லாமல் இருந்தது போல நாமும் அந்த காரியத்துக்காக அநேக நேரம் உபவாசிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம், பாரம் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறோம். பலசரக்கு கடையில் நம்ம அனுதினமும் நம்ம சாப்பிடுகிறோம், பல லட்ச ரூபா, அங்கே 30 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு கடன் இருக்குதுன்னு சொல்லி அந்த காரியத்தை என்ன செய்கிறோம், கேள்விப்படுகிறோம், நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதை பார்த்தும் அந்த பாரம், அந்த அலங்கத்தை கெட்டுவதற்கு இஸ்ரவேல் ஜனங்களில் அங்கே இருந்த நபர்களுக்கு செருபாபேல் காலத்திலையும் எஸ்ரா காலத்திலையும் பாபிலோன்லேருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்த ஜனங்களுக்கு பாரம் இல்லாதது போல நமக்கும் அநேக நேரத்தில் என்ன இல்லை, பாரம் இல்லை. நம்ம உபவாசித்து இந்த நெகேமியாவை போல பாரப்பட்டு அந்த பலசரக்கு கடையில் இருக்கிற அந்த கடன் எல்லாம் அடையும்படிக்கு நாம் அழுது உபவாசித்து துக்கித்து நானும் நீங்களும் ஜெபித்தோன்னு சொன்னால் கர்த்தர் அந்த இடிந்து கிடக்கிற அலங்கத்தை நம் மூலமாய் கர்த்தர் கட்டுவதற்கு நம்ம ஒரு நெகேமியாவா எழும்பணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்மளுடைய ப்ரெஸ்ஸில் நமக்கு பல லட்ச ரூபா அங்கே பிரிண்டிங்கில் கொடுக்க வேண்டியிருக்குது. இந்த காரியத்துக்கு உபவாசித்து இந்த நெகேமியாவை போல ஜெபிக்கிற, அழுகிற, பாரப்படுகிற நபர்களை ஆண்டவர் இந்த கிராம மிஸ்ர இயக்கத்தில் ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஊழியத்திற்காக தன்னுடைய கஷ்டத்தின் நிலைமையிலையும் பொருத்தனையோடு கொடுக்கிற குழந்தை பாக்கியத்திற்காக, திருமண தடை நீங்குவதற்காக, இன்னும் பலவேறு காரியத்திற்காக, வியாதி நீங்குவதற்காக, சுகம் கிடைப்பதற்காக நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ஸ்பான்சர்களுக்காக இந்த நெகேமியாவை போல அவங்க வீடுகளில், குடும்பத்தில், வியாபாரத்தில் இடிந்து கிடக்கிற அந்த அலங்கங்கள் எல்லாம் சீர்படுத்தும்படி, சரிப்படுத்தும்படி, கட்டப்படும்படி இந்த நெகேமியாவை போல உபவாசிக்க, ஜெபிக்க, ஆள, தேவனுக்கு தெரியப்படுத்த நீங்களும் நானும் நெகேமியாவை போல எழுமணும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் என்னையும் உங்களையும் தான் நெகேமியா போல எழுமணும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அலங்கத்தை கெட்டுவது தேவனுடைய பாரம், நம்முடைய தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவது தேவனுடைய பாரம். அலங்கத்தை கெட்டுவது நிச்சயம் நடக்கும், நடந்தது போல தேசத்தில் எழுப்புதலும் நிச்சயமாக மலரதான் போகுது. அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆமாம், மோசே எகிப்தன் என்ன செஞ்சார்? அடித்து என்ன செஞ்சார்? ஒரே அடி அடித்து என்ன செஞ்சிட்டாரு? புதைச்சிட்டார். ஆனால் எபிரேயன் சண்டை போடுறான், தன்னுடைய சகோதரன் சண்டை போடுறான், இவன் போகிறான். அவங்க என்ன செய்கிறாங்க? இவனை தேசத்தை விட்டு 40 வருஷம் என்ன செஞ்சிட்டாங்க? விரட்டிட்டாங்க. நான் சொல்கிறேங்க, நம்முடைய ஊழியத்தில் இருந்தாலும் சரி தான், நம்முடைய எல்லா கிறிஸ்தவர்களுக்கானாலும் சரி தான், அவங்க நமக்கு எதிரி, இவங்க நமக்கு தடை, அவங்க தடை இல்லைங்க. நம்ம கூட இருக்கிறவங்க தான் நமக்கு தடை. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், நமக்கு அவங்க இவங்கெல்லாம் தடை இல்லை, நம்ம கூட இருக்கிற சன்பல்லாத்தும் தொபிதாவும் தான் நமக்கு தடை. அல்லேலூயா. தாவீதுக்கு கோலியாத்து ஒரு மேட்ரே இல்லை, ஒரே கல் தான் கோலியாத்து காளி. ஆனால் கூட இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் சாகிற வரைக்கும் தாவீதுக்கு பிரச்சனை தான். நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேகர் இப்படி என்ன செய்யலாம்? இருக்கலாம். சாகிற வரைக்கும் நமக்கு ஒரு ஆள் என்ன செய்யலாம்? நம்ம சாகிற வரைக்கும் இல்லை, அவங்க சாகிற வரைக்கும் என்ன செய்யலாம்? நமக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே என்ன செய்யலாம்? இருக்கலாம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் எழுப்புதலுக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாகிய உங்கள்கிட்ட என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம், இந்த நெகேமியாவை போல நீங்கள் நானும் பாரமுள்ளவர்களாக மாறணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வந்துட்டோம், அநேக நேரத்தில் தம்முடைய காரியத்துக்கு தான் ஆண்டவர் அநேக நேரம் நோக்கி பார்க்கிறோம், ஆண்டவரை தேடுகிறோம். அப்படி அல்ல, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு நெகேமியாவா பாரமுள்ள ஒரு தேவ மனிதனா மாறணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எசேக்கியா ராஜா அங்கு ஏசாயா வருகிறார். இவன் வியாதிப்பட்டு இருக்கிறான், ரொம்ப கொடிய வியாதினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். அங்கு தீர்க்கதரிசி வருகிறார்னு சொன்ன உடனே இவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். ஏன்னா தன்னோடு ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதர், ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பெரிய வல்லமையான தீர்க்கதரிசி, அவர் வந்தால் என் வியாதி என்ன செஞ்சிடும்? சுகமாயிரும் சொல்லி சந்தோஷமாக கூட எஞ்சி என்ன செஞ்சிருப்பார்? படுத்து கிடக்கிற எஞ்சி கூட என்ன செஞ்சிருப்பார்? உட்கார்ந்துருப்பார். ஆனால் அவர் வந்த உடனே சொன்ன வார்த்தை, நீ என்ன செய்ய போகிறாரு? சாக போகிறோம், வீட்டு காரியத்தில் என்ன செய்யும்? ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி சொன்ன மாத்திரத்தில் அந்த எசேக்கியா ராஜா செஞ்ச காரியம், நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன்? பார்க்க மாட்டேன், என்னையும் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி எது பக்கம் திரும்பிக்கிட்டார்? செவர் பக்கம் திரும்பிக்கிட்டார். இங்கு தீர்க்கதரிசனத்திலிருந்து வந்த வார்த்தைக்கு நடுங்குகிறார். நடுங்கி உடனடியாக அதற்குண்டான தீர்வை தருகிற தேவனை நோக்கி என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் வேத வசனத்திலிருந்து தீர்க்கதரிசிகளிடத்திலிருந்து ஏதோ ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு நேராய் வருதுகிறது என்று சொன்னால், நீங்களான அந்த வார்த்தை என்ன செய்யணும்? நடுங்கணும். அந்த வார்த்தைக்கு நடுங்குகிறவனை தான் கர்த்தர் என்ன செய்வார்? நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். யோவாஸ் ராஜா அங்கு யோகிதா தான் என்ன செஞ்சாங்க? வளர்த்தாங்க. ஆனால் அந்த யோகிதா மரித்த பிற்பாடு அவருடைய மகன் சகரியா இவனுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். யோவாஸுக்கு எச்சரிப்பு கொடுத்த உடனே யோவாஸ் என்ன செய்யலை? அவன் எச்சரிப்பை கேட்கல. நீ என்னையா எச்சரிக்கைன்னு சொல்லி என்ன செஞ்சான்? இந்த யோகிதாவுடைய மகன் என்ன செஞ்சான்? கொன்று போட்டு விட்டான். இங்கு வார்த்தை வருது, வார்த்தைக்கு நடுங்கலை, வார்த்தைக்கு என்ன செய்கிறான்? எதிர்த்து செயல்படுகிறான். நாமும் அநேக நேரத்தில் நமக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிற போது அந்த வார்த்தைக்கு நடுங்கி கீழ்ப்படிந்தோன்னு சொன்னால், எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் கிருபையை, அபிஷேகத்தை, வல்லமையை, வரங்களை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கூட்டி கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நீங்களும் நானும் இந்த நெகேமியாவை போல நீங்களும் நானும் பாரத்தோடு ஜெபிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இங்கு பல வருஷம் கவலை இல்லாமல், பாரம் இல்லாமல், அலங்கத்தை கட்டுவதை குறித்து ஒரு அக்கறை இல்லாமல் ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் நெகேமியா சொல்லுகிறான், இந்த வார்த்தை எனக்கு வந்த உடனே எனக்கு அரண்மனையில் இருக்க முடியலை, எனக்கு பணமெல்லாம் சுயெல்லாம் எனக்கு சம்பாத்தியம் பண்ணணும், நான் நல்லா இருக்கணும், ராஜ அரண்மனையில் பானபாத்திரக்காரனா நான் சுகமாக இருக்கிறத நான் என்ன செய்யலை? நான் விரும்பலை, என்ன ஆண்டவர் இருக்க முடியலை. அதற்கு தான் பாரம் என்ன செய்து அவனுக்கு
வந்தபடியினால அவன் எருசலேம் அலங்கத்து கெட்டும்படியாய் ஜனங்களிடத்தில் வந்து அறைகோவல் விடுகிறான். நான் இந்த எல்லா மேன்மையும் துறந்து விட்டு நான் வந்திருக்கிறேன், என்னோடு கூட கை கொடுத்து இந்த நல்ல வேலைக்கு என் கைகளை திடப்படுத்துவதற்கு நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்டபோது இந்த நல்ல வேலைக்கு அவன் கையை திடப்படுத்தும்படி கர்த்தர் அநேகரை எழுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய ஒவ்வொரு ஸ்கீமுக்காக, நம்முடைய ஒவ்வொரு தேவைக்காக நெகேமியாவை போல பாரப்பட்டு அழுது தேவனுக்கு தெரியப்படுத்தி விசுவாச அறிக்கை செய்வோன்னு சொன்னால், இந்த அலங்கத்தை கெட்டுவதற்கு 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் கர்த்தர் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று சாட்சி சொன்னது போல நம்மளும் நம்முடைய நாட்களில் அண்ணந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த முகாமிற்குள்ளாக எல்லா கடன்களும் அடைக்கப்பட்டு முடிக்கணும்னு சொல்லி ஜெபித்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் நானும் பாரத்தோடு இந்த நெகேமியாவை போல எழும்புவோன்னு சொன்னால் கர்த்தர் இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று நாம் தரிசனத்தோடு இருக்கணும், இல்லை தரிசனம் உள்ளவர்களோடு என்ன செய்யணும், இருக்கணும். ஒன்று நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், இல்லை ஜெபிக்கிற நபர்களோடு என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ தான் ஜெப ஆவி நமக்கு என்ன செய்யும், பற்றி கொள்ளும். பைபிள் ஒன்று நம்ம படிக்கணும், இல்லை படிக்கிற நபர்களோடு கூட என்ன செய்யணும், இருக்கணும். அப்போந்தான் நமக்கு என்ன செய்ய வரும், பரிசுத்தம் உள்ளவரை நம்ம இருக்கணும், இல்லை பரிசுத்தம் உள்ளவர்களோடு நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருப்போன்னு சொன்னால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை என்ன செய்ய போகிறாரு, செய்ய போகிறார். இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையில் அவன் தனியாக அலங்கத்தை கட்டணும் என்ன செய்யலை நினைக்கல. முதல்ல பாரமில்லாத என் ஜனம் பாரத்தில் நிரம்பணும் என்று சொல்லி அவன் நினைத்தான். அதனால தான் முதல்ல போன உடனே சாந்து சட்டியையும் அவனுக்கு உண்டான எல்லா தேவையான பொருட்களை முதல்ல தேடலை. அந்த அலங்கத்தை கெட்டுவதற்கு பாரமுள்ள நபர்களை முதல்ல போய் அவன் ஏற்படுத்துகிறான். இன்னும் அந்த செருபாபேலோடு வந்த இவங்க இத்தனை வருஷமாக அவங்க பாரப்படலை, இவங்களாம் நமக்கு சப்போர்ட்டாக நின்று இந்த அலங்கத்தை கட்டி எழுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களை குறித்து ஒரு அவிசுவாசம் அவனுக்குள்ள என்ன செய்யலை, நினைக்கல. இந்த ஜனங்களை வைத்து பரலோகத்தின் தேவனானவர் எனக்கு காரியத்தை கைக்குடி வர பண்ணுவார் என்று சொல்லி இந்த ஜனங்கள் வைத்து அலங்கத்தை கட்டி முடிக்க முடியும்னு சொல்லி அவங்களுடைய அசாதாரணமான நிலைமையை நினைக்கல, சூழ்நிலையை அப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கல. விசுவாசத்தோடு இந்த ஜனங்களை கர்த்தர் எழுப்புவார், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பாரத்தை அவர்களுக்கும் கொடுப்பார், எனக்கு கொடுத்திருக்கிற இந்த தரிசனத்தில் அவர்களையும் கர்த்தர் இணைப்பார், அவர்களை கொண்டும் இந்த அலங்கத்தை இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு இப்படிப்பட்ட நபர்களை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்துவார் என்று சொல்லி அவன் 52 நாட்களில் இந்த அதிசயமான இந்த அசாத்தியமான காரியத்தை கர்த்தர் இவன் பாரப்பட்டதனால நிறைவேற்றி என்ன செஞ்சார், முடித்து கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்தா ஒரு ராஜாவுக்கு யார் தான், ஒரு சாதாரண ஒரு பானபாத்திரம் கொடுக்கிற ஒரு பணியில் இருக்கிற ஒரு நெகேமியா தான். அவன் எங்கே இருக்கிறான், எருசலேமில் கூட இல்லை, அவன் எங்கே இருக்கிறான், பாபிலோனில் என்ன செய்கிறான், அங்கே இருக்கிறான். பாபிலோனில் இருக்கிறவனை வச்சு இந்த அலங்கத்தை கெட்டுவது ஒரு சாத்தியமான ஒரு காரியம் இல்லை. ஆனால் அந்த அசாத்தியமான காரியத்தை நெகேமியா பாரப்பட்டதனால பரலோகத்தின் தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று விசுவாசித்தபடியினால அவனை கொண்டு கர்த்தர் இந்த காரியத்தெல்லாம் செய்து முடித்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் சாத்தியமாய் கர்த்தர் மாட்டி தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெபிச்சா பிசாசு ஓடலை, இது வரைக்கும் நான் ஜெபிச்சா வியாதி இன்னும் சொஸ்தமாகலை, என் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்கலை, கர்த்தருடைய வசனம் என் மூலமாக இன்னும் உறுதிப்படலைன்னு நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? அசாத்தியமான காரியத்தை இன்றையிலிருந்து வருகிற நாட்களில் கர்த்தர் நம்மை கொண்டு சாத்தியமாக கர்த்தர் மாற்றப் போகிறார். நெகேமியாக்குள்ளே இருந்த அந்த ஆவி, நெகேமியாக்குள்ளே இருந்த அந்த ஜெப ஆவி, அந்த பாரம் என்னையும் உங்களையும் பற்றி பிடிக்கும் என்று சொன்னால் வருகிற நாட்களில் பரலோகத்தின் தேவனானவர் எல்லா காரியத்தையும் நமக்கு கைகூடி வர பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நெகேமியா 3 விதமான ஒரு ஜெபத்தை என்ன செய்கிறான்,
ஏறெடுக்கிறான். ஒன்று மன்றாட்டு ஜெபிக்கிறான், மன்றாடி கர்த்தர்ட்ட என்ன செய்கிறான், ஜெபிக்கிறான். நெகேமியா 1வது அதிகாரம் 4வது வசனத்திலேருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா இந்த நெகேமியா அவருடைய பாரமான ஒரு ஜெபத்தை அங்கே நீங்கள் நானும் பார்க்க முடியும். 2வது மனிதனின் மணித்துளிகள் வந்த ஜெபம், ஒரு நிமிஷ ஜெபம். அவன் மனசுக்குள்ளே இருந்த ஒரு நிமிஷம் ஜெபம் ஜெபித்து பெரிய காரியத்தை சாதித்த நெகேமியா. இன்னும் மகிமையான தேவனோடு ஒரு உறவு வச்சிருந்த அந்த ஜெபத்தின் நிமித்தமாக அவன் பெரிய காரியத்தை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிங்க, முதல்ல மன்றாடி ஜெபிக்கிற நெகேமியாவாக இருக்கிறாரு. ஒரு நிமிஷம் இருதயத்தில் ராஜா கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன செய்யணும், ஏன் நீ துக்கமுகமாக இருக்கேன்னு சொல்லி கேட்டபோது ஒரு நிமிஷம் இருதயத்தில் என்ன செய்கிறான், ஜெபிச்சுட்டு ராஜாட்ட காரியத்தை எல்லாம் சொல்லுகிறான். எல்லா காரியத்தையும் ராஜா ஆட்களை கொடுக்குறாரு, மரத்தை கொடுக்குறாரு, இங்கே அதிகாரிகளை அனுப்புகிறாரு, அவனுக்கு தேவையான ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் கொடுத்து என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார். இன்றைக்கும் நம்ம இந்த ஆகஸ்ட் 15 முகாமிற்காக அநேக நபர்களை நம்ம தேடி போகிறோம், அநேக நபர்களை நம்ம சந்திக்கிறோம். அவங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த நெகேமியாவை போல ஒரு நிமிஷம் இருதயத்தில், ஆண்டவரே இவர் நாங்கள் பார்க்க போகிறோம், இந்த மனிதனின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுங்க, உங்கள் கண்களில் கிருபை கிடைக்க பண்ணுங்க, இந்த ஆகஸ்ட் 15 முகாமுக்கு ஜெபிக்கிறவர்களா, கொடுக்கிறவர்களா, அநேக ஆத்துமாக்களை அழைச்சிட்டு வருகிறவர்களா, நான் பார்க்குற இந்த ஆத்துமாவை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி இந்த நெகேமியாவை போல இருதயத்தில் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அநேக பெரிய காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் 15 முகாமிற்காக திரை மறைவில் மன்றாடி இந்த நெகேமியா ஜெபித்தது போல அழுது உபவாசித்து நீங்களும் நானும் ஜெபிப்போன்னு சொன்னால் இந்த ஆகஸ்ட் 15 முகாமில் கர்த்தர் பெரிய காரியத்தை இந்த நெகேமியா ஒருவனை கொண்டு செய்தது போல நம் ஒவ்வொருவரை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்னும் மகிமையான ஒரு உறவு, அந்த நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா நெகேமியா 4வது அதிகாரம் 4வது வசனம், 4வது அதிகாரம் 9வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் இடரூறு செய்ய வருகிற நபர்களை குறித்து உடனே தேவனேன்னு சொல்லி நம்ம தாவீது சொல்கிறது போல கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுதலைன்னு சொன்னது போல இந்த நெகேமியா அவனுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா இடரூறுகளுக்காக, எல்லா காரியத்திற்காக உடனே பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட பேசுகிறது போல தேவனேன்னு சொல்லி தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். இந்த நெகேமியாவை போல மன்றாடி ஜெபிக்கிறவர்களாய், இருதயத்திற்குள்ள ஜெபிக்கிறவர்களாய், தேவனோடு கூட நடக்கிற உறவாடுகிற அந்த அனுபவத்தில் ஜெபிக்கிறவர்களா நீங்கள் நானும் மாறணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதே நெகேமியா 6வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. நெகேமியா 6வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. எல்லாரும் பயமுறுத்துகிற ஒரு காரியம் நடக்குது, உடனே பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட சொல்கிற மாதிரி, தேவனே நீர் எங்களுக்கு என்ன செய்யுங்க, பக்கத்தில் இருந்துக்கங்க, நீங்கள் எங்களுக்கு துணையாக இருங்க, நீங்கள் இந்த காரியத்தில் அவங்க பயமுறுத்துறாங்க, நீங்கள் எங்களோடு கூட இருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் என்ன செய்கிறார், பேசுகிறார். 16வது வசனம் வாசிங்க பாருங்க. தேவனால் கைகுடி வந்ததென்று அறிந்தார்கள். எல்லாம் தேவனே தேவனேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற நபர்கிட்ட பேசுகிறது போல இந்த நெகேமியா பேசுகிற ஜெபம் உள்ளவராய். நீங்கள் அதே 5வது அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து வாசித்தாலும் அதுலேயும் தேவனேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் தெரியப்படுத்துகிற ஒரு நெகேமியாவாக இருக்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவையாக இருக்கலாம், நம்மளை பயமுறுத்துகிற காரியமாக இருக்கலாம், நமக்கு எதிரிட்டு வருகிற காரியமாக இருக்கலாம், எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் நம்ம பக்கத்தில் யூத ராஜசிங்கம் இருக்கிறார். நம் பக்கத்தில் நம்முடைய அப்பா எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிற தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். அந்த அப்பாட்ட தேவனே நீங்கள் பார்த்துக்கங்க, அப்பா நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற தேவன்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு உறவின் மகிமையான ஜெப அனுபவம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை தேசத்தில் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அரசனையே அசைய பண்ணுகிற ஒரு ஜெபத்தை என்ன செஞ்சார், நெகேமியா செய்தார். நல்ல கவனிங்க, அங்கு அஸ்தசாத்ரா அந்த அரசனையே இவனுக்கு சாதகமாக, அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி இவனுக்கு சாதகமாக காரியத்தை எல்லாம் செய்யும்படிக்கு ஆண்டவனுக்கு கிருபை செய்கிறார். எஸ்தரின் ஜெபம் அகாஸ்வேரு ராஜாவை அசைய பண்ணியது, தானியலின் ஜெபம் தரியு ராஜாவை அசைய பண்ணியது.
எலியாவின் ஜெபம் ஆகாப் ராஜாவை அசைய பண்ணினது. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய ஜெபம் இந்திய தேசத்தை ஆளுகிறவர்கள் அசைய பண்ணுகிற ஜெபமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் பெரிய அசவை நம் மூலமாக உண்டாக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நல்ல கவனிங்க, லூக்காவில் 2வது அதிகாரத்தில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு அகஸ்துராயனால் உத்தரவு என்ன செஞ்சுதான் பிறப்பிக்கப்பட்டது. ஏதோ ஒரு நாம் நினைக்கிறோம் அங்கு யோசேப்பும் மரியாளும் என்ன செஞ்சாங்க, அவங்க குடிமதிப்பு எழுதப்படும்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இல்லைங்க, அங்கே வேதவசனம் சொல்லுது உலகம் முழுவதும் இயேசு உலகத்தில் வந்து பிறப்பதற்கு முன்பாக உலகம் முழுவதும் ஒரு அசைவு, ஜனங்கள் அங்கேயும் இங்கே என்ன செய்கிறாங்க, மூவ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு தீபாவளியாக இருக்கட்டும், ஒரு பொங்கலாக இருக்கட்டும், அவங்க சொந்த ஊருக்கு போகிற ஜனங்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குது? பஸ்ஸில் போனால் கூட்டம் இருக்காது, கூட்டம் நிறைய இடம் கிடைக்காது. ட்ரெயினில் போனால் ஏற வாய்ப்பு இருக்காது. ஸ்பெஷல் ட்ரெயின் வைப்பாங்க, ஸ்பெஷல் பஸ் விடுவாங்க. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அநேக ஜனங்கள் என்ன செய்வாங்க, மூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்படும்படி அந்த நாளில் சொல்லப்பட்ட அந்த வாக்கியத்தின்படி அநேக ஜனங்கள் அநேக இடத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, மூவ் ஆகியிருக்கிறாங்க. 2வது நல்ல கவனிங்க, யோசேப்பின் நாட்களில் அவன் பஞ்சம் 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் என்ன ஆஞ்சது, பஞ்சம் வந்தது. அந்த 7 வருஷம் பஞ்சம் வருகிற போது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல ஜாதிகளும் எகிப்துக்கு தானியம் கொள்ளும்படி வந்தார்கள். அங்கே ஒரு அசைவு என்ன செய்து உண்டாகுது. அங்கே அநேக ஜனங்கள் அநேக இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, வருகிற ஒரு காரியம் என்ன செய்து நடக்குது. இன்னும் எஸ்தருடைய நாட்களில் 127 நாடுகளில் உள்ள யூதர்கள் பாதுகாக்கும்படி அங்கே ஒரு அசைவு என்ன செய்து உண்டாகுது. கடைசி நாட்களில் 70 நாட்களில் இருக்கிற நீங்களும் நானும் எடுத்து வாசிக்கலாமா? ஆகாய் 2வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆகாய் 2வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அன்னைக்கு மரியாளுடைய நாட்களில் நடந்த ஒரு அசைவு, யோசேப்பின் நாட்களில் நடந்த ஒரு அசைவு, எஸ்தருடைய நாட்களில் நடந்த ஒரு அசைவு, இப்போ கடைசி நாட்களில் சகல ஜாதிகளையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரா, அசைய பண்ண போகிறார். ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். முழங்கால் யாவும் முடங்க போகிறது, நாவு யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்ய பண்ண போகிறது. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலின் அசைவு நம்முடைய தலைமுறையில் இதான் கடைசி தலைமுறையாக இருக்கலான்னு சொல்லி அநேக தேவ ஊழியர்கள் நடக்கிற வேத வசனங்கள் நிறைவேறுகிற காரியத்தை வைத்து சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் நானும் கடைசி நாட்களுக்குள்ளாய் அல்ல, கடைசி மணித்துளிகளுக்குள்ளாக நாட்களை கழித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நெகேமியாவை போல ஒரு பாரமுள்ள ஜெபிக்கிறவர்களாக, நீங்களும் நானும் மனதிற்குள் ஜெபிக்கிறவர்களாக, தேவனோடு கூட உறவாடி ஜெபித்து கொண்டு இருக்கிறவர்களாக, இன்னும் ராஜாக்களை அசைய பண்ணுகிற ஜெபிக்கிறவர்களாக, இன்னும் அனுகூல கதவுகள் அவனுக்கு திறந்தது போல நமக்கும் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறவர்களாக, இன்னும் அச்சுறுத்துவோரை வெட்கப்படுத்தும்படி ஜெபித்த இந்த நெகேமியாவை போல நீங்கள் நானும் ஜெபிக்கும்படியாக, ஆத்தும விருப்பத்தை நிறைவேற்றும்படி ஜெபித்த இந்த நெகேமியாவை போல அவனுக்குள்ள விருப்பம் அலங்கம் கட்டப்படணும். நம்முடைய விருப்பம் நம்முடைய காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கிற இந்த 140 கோடி ஜனங்களும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்யணும். இந்திய தேசம் முழுவதும் கர்த்தருடைய சிலுவை கொடி பறக்கணும். 7 லட்சம் கிராமத்திலையும் கர்த்தரை ஆராதிக்கிற ஆலயங்கள் எழும்பணும். 1 லட்சம் ஊழியர்களை கர்த்தர் பிஎம்எம்முக்கு தரணும். 7,000 ஊழியர்களை கொண்டு 1 லட்சம் கிராமத்தில் கர்த்தருடைய நாமத்தை பறைசாற்றணும்னு சொல்லி கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பாரத்தை நீங்கள் நானும் நெகேமியாவை போல இதை உள்வாங்கி கொண்டு ஜெபிக்கிறவர்களா, செயல்படுகிறவர்களா, அநேகரை செயல்பட தூண்டுகிறவர்களாக, கடைசி காலத்தின் எழுப்புதலின் ஆயுதங்களை உருவாக்குகிறவர்களாக நீங்களும் நானும் இந்த நெகேமியாவை போல எழும்பணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? கர்த்தருடைய சன்னிதானத்தில் எல்லாரும் எழுந்திருந்து, ஆண்டவரே
என்ன ஒரு நெகேமியாவா மாற்றுங்க. அந்த நெகேமியாவுக்குள்ளே இருந்த அந்த ஜெப ஆவி, நெகேமியாவுக்குள்ளே இருந்த அந்த பாரம், நெகேமியாவுக்குள்ளே இருந்த அந்த விசுவாச அறிக்கை. தகப்பனே நெகேமியா தகப்பனே தனக்கு எதிராக வந்தவர்களை ஒரு பொருட்டாக எண்ணாம, தகப்பனே என்னுடைய வேலை பெரிய வேலைன்னு சொல்லி தன்னுடைய காரியத்தில் கருத்தாக இருந்தது போல நாங்களும் எங்களுடைய ஊழியத்தில் கருத்தாய் பாரத்தோடு திசை மாறாதபடி செய்து முடிக்கிற நெகேமியாக்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தான் ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தாங்கள் ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் இந்த கிராம மிஸ்ர இயக்கத்தில் கர்த்தர் நம்மளை இணைத்திருக்கிறார், ஏன் நம்ம அர்ப்பணிக்கும்படி கர்த்தர் நம்மளை பாரத்தை நம்முடைய உள்ளத்தில் கர்த்தர் வைக்கிறார், அந்த காரியங்களை உணர்ந்து கொண்டவர்களாக கர்த்தருடைய தங்கள் கைகளில் அந்த நல்ல வேலைக்காக திடப்படுத்தினவர்களைப் போல ஆண்டவரே நாங்கள் செய்கிற எங்கள் கிராம மிஷனரி இயக்கத்துக்கு இந்த நல்ல வேலைக்கு எங்களுடைய கைகளை திடப்படுத்தும்படிக்கு அநேகரை கர்த்தர் எழுப்புவீராக. தகப்பனே அல்லங்கம் எழுப்பப்பட்டது போல எங்கள் தேசத்தில் எழுப்புதல் வரும்படி தகப்பனே அநேகரை கர்த்தர் காய்ந்த விறகுகளை கர்த்தர் எங்களோடு கூட கர்த்தர் இணைப்பீராக. தகப்பனே கர்த்தர் எங்களோடு கூட இணைப்பீராக ஆண்டவரே. தகப்பனே கர்த்தர் எங்களோடு கூட இணைப்பீராக. நெகேமியா அரண்மனையை விட்டு அவன் ஓடி வந்தான். மோசே இந்த எகிப்திய அரண்மனைலாம் எனக்கு வேண்டான்னு சொல்லி ஓடி வந்தார். ஒரு எஸ்தர் ராஜாத்தி நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி அந்த அரண்மனை வாழ்க்கையை விரும்பலை. நீங்களும் நானும் ஆண்டவரே என் சொந்த குடும்பத்தை வாழ்க்கையை நான் சுவாமி நான் நோக்கி பார்க்கிறவனாய் அல்ல, தேசத்தை நோக்கி பார்க்கிறவனாய். அநேக அலங்கங்கள் சுவாமி வாலிபர்களுடைய அலங்கங்கள் எல்லாம் இடிந்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை பார்த்து பாரமுள்ள ஒரு நெகேமியாவா தகப்பனே, ஜெபிக்கிற ஒரு ஆவியுள்ள ஒரு நெகேமியாவா தகப்பனே, செயல்படுகிற ஒரு நெகேமியாவா, அநேகரை செயல்பட தூண்டுகிற உருவாக்குகிற அந்த நெகேமியாவா தகப்பனே என்னை மாற்றுங்க. அந்த நெகேமியாக்குள்ள இருந்த அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, அந்த கிருபைகளை எனக்கு தாங்க. நான் போய் பேசினா தகப்பனே அங்கு எந்த கிரியும் இல்லை ஆண்டவரே. அலங்கத்தை கெட்டுவதற்கு கடைசி காலத்தின் எழுப்பதில் ஆயுதங்களை உருவாவதற்கு அநேகர் எழும்பல ஆண்டவரே. இன்னும் நான் நெகேமியா போல இன்னும் அழ வேண்டிய விதமாக நான் அழணும் ஆண்டவரே. இந்த நெகேமியா போல நான் கதற வேண்டிய விதமாக இன்னும் சமூகத்தில் கதறணும் ஆண்டவரே. இந்த நெகேமியாவை போல உபவாசிக்கணும் ஆண்டவரே. நெகேமியாவை போல தகப்பனே அந்த பாரமுள்ள ஒரு இது எனக்கு வேணும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லவர்கள் மாத்திரம் வலதுகை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி ஏசப்பா என்ன ஒரு நெகேமியாவா மாற்றுங்க. இந்த கடைசி நாட்களில் இடிந்து கலக்கிற வாலிபருடைய அலங்கங்கள் எல்லாம் எடுத்து கட்டப்படும்படி தகப்பனை என்னை ஒரு பாரமுள்ள ஒரு நெகேமியாவா மாற்றுங்க ஆண்டவரே. நான் அர்ப்பணிக்கிறேன். நெகேமியாக்குள்ளே இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே நீங்கள் வாங்க ஆண்டவரே. என்னை சுவாமி சும்மா இருக்க விட்டாதீங்க ஆண்டவரே. தகப்பனே அவன் சுவாமி தகப்பனே பாபிலோனில் ராஜ அரண்மனையில் இருக்கிறத விட்டு தகப்பனே உம்முடைய ஜனங்களோடு பாடுபடுவதை தகப்பனே சுவாமி தேர்ந்தெடுத்தது போல நாங்கள் சுகபோக வாழ்க்கையை அனுமதிக்க விட்டு தகப்பனே பாடுபடுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், பாடுபடுவதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் அப்பாவை நோக்கி பார்த்து கரத்தை உயர்த்தி அப்பா நோக்கி பார்த்து காண்பிக்கலாமா? நெகேமியாவை போல தகப்பனே பாடு அனுபவிப்பதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாடு அனுபவிப்பதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி அப்பா தொபியாவும் சன்பலாத்து எழும்பினாலும் தகப்பனே அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காதபடிக்கு, தொடர்ந்து என் ஓட்டத்தில் பின்வாங்கி போகாதபடிக்கு, தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு நெகேமியாக்குள்ள இருந்த அந்த தகப்பனே இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு அப்பாட்ட கேட்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்புள்ள சுவாமி நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளில் தகப்பனே நெகேமியாக்குள்ளே இருந்த அந்த ஜெப ஆவி, அந்த பாரம், அந்த விசுவாசம் தகப்பனே, அந்த செயல்பட்ட அந்த கிருபைகள், அநேகரை செயல்பட தூண்டின அந்த கிருபைகள் இந்த காலை வேளையில் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் 15 முகாமில் தகப்பனே இடிக்கப்பட்ட 1,20,000 வாலிபருடைய அலங்கங்கள் கட்டப்படும்படி நாங்கள் எல்லாரும் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அலங்கங்கள் எல்லாம் கட்டப்படுவதாக தகப்பனே. சுவாமி எழுப்புதலின் ஆயுதங்களாக 1,20,000 வேறு வாலிபர்களை கர்த்தர் எழுப்புவீராக. 1,20,000 பேரையும் நெகேமியாவாய் கர்த்தர் உருவாக்குவீராக.
ஒரு இயேசுவாமி அப்பா 140 கோடி ஜனங்களுக்காக தகப்பனே அழுகிற வாலிபர்களாய் 1,20,000 பேரை கர்த்தர் மாற்றுவீராக. பாரமுள்ள இருதயம் உள்ளவர்களாய் 1,20,000 பேரை கர்த்தர் மாற்றுவீராக. சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.